இப்பதான் ஒரு பொண்ணு போல ஆசைப்பட்டேன். பரவாயில்ல, நேரம் எடுத்து தள்ளி இருக்கு. எவ்வளவு தூரம் தள்ளினு தெரியலடையப்பா. ரொம்ப தேங்க்யூ சார். நான் தாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்களோட தான் நான் என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தனை அடிச்சிருக்கேன். அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு தான் என் காரை அடிக்காம ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே பாய். பண்ணிக்க ஒரு நிமிஷம். என்னோட பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அங்க டான்ஸ் ஸ்கூல்ல. ஓ ஓகே. தேங்க்ஸ் அகைன். இன்னொரு நிமிஷம். உங்களுக்கு ஏதாவது பாலிசி வேணும்னா இந்த மாதிரி கால் பண்ணுங்க. என் பேரு சத்யநாராயணா. ஐம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். குட் நைட். சூடா இருக்குமா? தண்ணி சூட குறைங்க. இவன் ஒருத்த கொஞ்சம் சூட கூட தாங்க முடியாது. எப்பவும் எந்த பிரச்சனைக்கு போக மாட்டேன். உன்னையாண்ட அடிச்சது? ஹாய். உங்களுக்கு ஃபோன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அதனால தான் டைரக்டா வந்துட்டேன். யாரா அந்த பொண்ணு? நேத்து நைட்டு இன்னும் கொஞ்சம் பேர் இவர் தான் காப்பாத்தினாரு. உனக்கு எதுக்குடா இந்த ரிஸ்க் எல்லாம்? இல்லம்மா, அதோட அவங்க உன்னை ஏதாவது பண்ணிருந்தா? அது இல்லம்மா, ஒரு பொண்ணு. உங்களுக்கு பொண்ணு இருக்காளா? அதனாலதான் இப்படி பேசுறீங்க. உங்க வீட்டு பொண்ணு இதே மாதிரி 4-5 பேர் சேர்ந்து ரேப் பண்ண பார்த்தானுங்கன்னா ரிஸ்க் எதுக்குன்னு அப்படியே விட்டுருவீங்களா? You should be proud of your son. நீங்க ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கா? My parents want to thank you. பர்னிகா, I'm totally fine. வாசல்ல இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே போலாம் வாங்க. ஓகே, பட் நீங்க பேண்ட் போட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய். ஹாய். சாரி, எங்க அம்மா ஏதோ பட்டுன்னு பேசிட்டாங்க. இட்ஸ் ஓகே. அவங்களுக்கு நானா ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க சொன்ன டயலாக் இருக்கே, கூஸ் பம்ஸா இருந்துச்சு. நேத்து நைட்டு நடந்தது நினைச்சு பார்த்தாலே அப்படியே என் பிளட் எல்லாம் கொதிக்குதுங்க. சாரி, என்னாலதான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம். பட் உங்களை என்னால லைஃப் லாங் மறக்க முடியாது. ஐயோ பரவாயில்லைங்க, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் உங்களால என் கண்ணுக்கு ஹீரோவா தெரியுறேன். தேங்க்யூ. சத்யா, அம்மா, அப்பா. ஓகே சார், வச்சிரு. ஹலோ ஆண்டி. ஈவினிங் வந்து மீட் பண்றேன். ஹாய். சத்யா. அம்மா, நான் சொன்னல சத்யநாராயணா. ஹாய். இவர்தான். ஹலோ. ஹாய் அங்கிள். ஹாய். ரொம்ப நன்றி தம்பி. கரெக்டான டைமுக்கு வந்து கடவுள் மாதிரி என் பொண்ணை காப்பாத்திட்டீங்க. பரவாயில்லைங்க. ஒரு நிமிஷம். ஹாப்பி பர்த்டே பாரு. வா, கேக் கட் பண்ண. ஹாப்பி பர்த்டே டு யூ பாரு. இன்னைக்கு நம்ம இவ்ளோ சந்தோஷமா உன்னுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் அந்த பையன் தான். முதல்ல அந்த பையனுக்கு கொடு. ஆமா. சத்யநாராயணா, உனக்கு பிறந்த நாள் எப்போ வருது? இன்னைக்குதான். இன்னைக்கேவா?
அட அப்ப முன்னாடியே சொல்லியிருந்தா 2 பேரும் சேர்ந்து கட் பண்ணிருக்கலாம்ல. அது அந்த பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்றதில்ல சார், அதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது என்னது? அது ஒரு பெரிய கதை, அதை விட்டுருங்க சார். புரிஞ்சதுப்பா, நீ ஒரு அனாதை இல்ல. ஓ, உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருச்சா? இல்லை அங்கிள், அந்த மாதிரிலாம் இல்லை. ஐ ஹாவ் மை ஓன் அம்மா அப்பா இன் மை ஹவுஸ். போதுமா? இப்போ ஒழுங்கா சொல்லு. எங்க போறோம்? நம்ம பர்த்டேஸ் எதுக்கு கொண்டாடுறோம்? என்ன சாதிச்சிட்டோன்னு. ஒரு மனுஷனா பிறந்ததெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. பிறந்த என்னத்தை சாதிச்சோன்றதுதான் முக்கியம். அதுக்காக தான் நான் சாதிக்காம என் பர்த்டே கொண்டாடக்கூடாதுன்னு சின்ன வயசுல நான் முடிவு பண்ணிட்டேன் சார். ஹாப்பி பர்த்டே சத்யநாராயணா. நல்லா அடிச்சம்மா. வாயில வச்சிருக்கலாம்ல. நாளைக்கு நியூ இயர் தானே, என்ன செலிப்ரேஷன்? என்னங்க இந்த நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இந்த ஹாப்பிலாம் என்ன நீங்க செலிப்ரேட் பண்ண சொன்னா பண்ணிடுறேன். சரி, நைட் கால் பண்ணி பிளான் என்னன்னு சொல்றேன். ஹலோ, ஹாப்பி நியூ இயர். இந்த நாள் பிரீமியமா ஒரு மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹலோ, நான் கஸ்டமர் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நான் உங்க வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். ஹாய், நீங்க என்ன சடனா வந்திருக்கீங்க? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான். சரி, சீக்கிரம் கொடுத்துட்டு கிளம்புறீங்களா? யாராவது பார்த்துட்டா இது மட்டும் உடைஞ்சிருந்தா உன்னை கொன்னு இருப்பேன். சாரி. வா, உங்க மாடியில போய் என்ஜாய் பண்ணலாம். எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா இருக்காங்க. இப்ப எப்படி? ஒரு பாட்டில் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், அவங்களுக்கு பத்தாது போல இருக்கே. சரி, வா 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 வா. நீ எதுக்கு வீட்டுக்கு வந்த? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு பேர் பண்ண நினைச்சேன். அங்கெல்லாம் ஆர்டிபிஷியலா இருக்கும். அதுவே இங்க பாரு, இருட்டு, அழகான நிலா, நட்சத்திரங்கள், மின்மினி பூச்சி, எல்லாமே ரியல் அண்ட் நேச்சுரல். எனக்கு ரியாலிட்டி தான் பிடிக்கும். பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? லேட் ஆயிட்டு இருக்கு. ஒன்னு கேட்கலாமா? கேளு. ஆக்சுவலி ஒரு கிளாசிக்கல் டான்ஸரா இருந்துகிட்டு நீ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துப்பிய? ஒருவேளை நான் பையனா பிறந்திருந்தா இந்த கேள்வியை கேட்டிருப்பியா? இந்த டிஸ்கஷன்லாம் எப்பவுமே முடிய போறதே இல்ல. Let's not spoil the moment. Hey, நான் குடிக்க மாட்டேன். இங்க பாரு, நான் உன்னை கடல்ல போய் குதின்னு சொல்ல மாட்டேன். பீச்ல அந்த வேவ்ஸோட விளையாடுறது இருக்கே, அந்த மாதிரி ஆனந்தத்தை அனுபவிக்க தான் சொல்றேன். அவ்வளவுதான். நீ ரொம்ப நல்லா பேசுறியே. புரியலனாலும் நல்லா இருக்கும். நீ என்ன வேலை பாக்குற? நான் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். எம்ஃபில் கிளினிக்கல் அண்ட் கிரிமினல் சைக்காலஜி. சைக்காலஜி. ஓ, உங்களை தான் சைக்கோன்னு சொல்லுவாங்களா?
கசப்பா இருக்குமா? கசக்கும். அதுக்கு தான் ஸ்ப்ரைட் மிக்ஸ் பண்ணேன். ஏய் அப்படி இல்ல. என்ன? ஒரே தடவையா பாட்டம் சிப் அடிச்சிரணும். ஓகே. Cheers. 1 2 3 குடிச்சிரு. ஸ்ப்ரைட் மாதிரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, அதான் ஸ்ப்ரைட் அதிகமா மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். ஓஹோ. ரிப்பீட்டா? Cheers. 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 ஃபர்ஸ்ட் டைமா உன்னை இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது தான் பார்த்தேன். நீ என்ன அப்படியே இழுத்துட்டு போயிட்ட. ஹார்ட்னாக்கே ஃபிக்ஸ் ஆயிட்டேன். பண்ணா உன்னதான் கல்யாணம் பண்ணோன்னு. ஆக்சுவலி நீ ஒரு பிரீமியம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி. எல்லாரும் உன்னை வேணும் வேணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் மாதிரி டிராபிக் சலான கட்டாம தப்பிக்கிறதுக்காக மட்டும்தான் என்ன யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஆனா இதோ இந்த ட்ரிங்கால இது வெளியே வந்துருச்சு. நீ குடிச்சது சரக்கு இல்ல, ஸ்ப்ரைட் தான். அந்த பாட்டில் என் அப்பா காலி பண்ணது. அதுல ஸ்ப்ரைட் ஊத்தி தான் எடுத்துட்டு வந்தேன். ஏமாந்துட்டியா? முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. ஃபர்ஸ்டே சொல்லிருந்தா இந்த மாதிரி நீ என்ஜாய் பண்ணிருப்பியா என்ன? ஹியூமன் பிரைன்க்கு கிக் கொடுக்கறதுக்கு சரக்கு அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. உனக்கு புரியுதா? சரக்கு தான் அடிக்கிறோன்ற இமேஜினேஷன் இருந்தா போதும். My bag. போலாம். ஒரு நிமிஷம். சாரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சரக்கு அடிச்சிட்டேன்னு நினைச்சு இந்த சினிமால சரக்கு அடிக்கிற சீன்லாம் ஞாபகம் வந்து ஓர பேசி உன்கிட்ட என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். தப்பா எடுத்துக்காத. ஆக்டிங் ஓகே, ஃபீலிங்ஸ்லாம் உண்மைதானா? Beautiful moments make beautiful love stories, Satya. ஆமா, உங்க லவ் ஸ்டோரியில ட்விஸ்ட் எதுவும் இல்லையா? அந்த கடவுளை கூட உங்களை மாதிரி தான் தோணி இருக்கும் போல சார். ஓ, ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம்,
ஆனா எங்க கம்பெனி காட்டாது.